6 சிலிண்டர் கொடுக்க 3 சிலிண்டர் கொடுத்தா என்ன அது என்னது? எங்கள் ஆட்சியில் தான் செஞ்சோம். என்ன ஏமாற்றம் துர்நாற்றம். அதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல். இது ஆளுங்கட்சி மாதிரி தெரியல, ஒரு ரவுடிசம் மாதிரி எனக்கு தெரியுது. எந்த கேள்வி எந்த எதிர்கட்சி தலைவர் கேட்டாலும் ஆதவ அர்ஜுனா தான் முன்னாடி முந்தின்னு வராரு, முந்திரி போட்ட மாதிரி. ஆனால் இவர் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யலை. தமிழ்நாடு ஃபுல்லாக ஏமாற்றம் தான் வந்துருக்குது. 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னார், இப்போ 3 சிலிண்டர் தான் கொடுப்பேங்கிறாரு. அப்புறம் 20,000 ரூபாய்க்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு தான் கொடுப்பேங்கிறாரு. 20,000 ரூபாய்க்கு இன்றைக்கி சென்னையில் வந்து வாழ முடியுமா? நீங்களே யோசிங்க. பரந்தூர் வந்துட்டு டிஎம்கே கொண்டு வந்த திட்டம், அதை வந்து வேணும்னே வந்து கேன்சல் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பொருளாதார வீழ்ச்சி வந்துட்டு அதிகமாகி போச்சு. 40 ரூபாய்க்கு விற்ற ஜீனி வந்து இன்றைக்கி 80 ரூபாய்க்கு விற்கிது. 45 ரூபாய்க்கு விற்ற அரிசி வந்து இன்றைக்கி 90 ரூபாய்க்கு விற்கிது. மக்கள் எப்படி வாழ்வாங்க? நடிகனை நம்பி மக்கள் ஓட்டு போட்டதுக்கு இந்த நடிகன் வந்து எல்லார் மூஞ்சிலையும் வந்து கரியை பூசி கூத்தாடி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆதவ அர்ஜுனா கொடுத்த 3000 கோடியில் இவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. முதல் போட்ட அமைச்சர் அவர், முதலமைச்சர் இவர். மக்கள் வந்து ஏமாந்து பாவமாக அலையிறாங்க. வேலையில்லா திண்டாட்டம். 3 மாதத்துலேயே வந்து ஒரு 173 கேஸு, ஒரு 50 கேஸு, எத்தனை கேஸை வந்து தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்குது. எதுக்கு மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு மாற்றம் இல்லை. அதான் நான் சொல்கிறேனே, ஏமாற்றம் துர்நாற்றம். அதுதான் இன்றைக்கி தமிழக அரசியல். துர்நாற்றம் அடிக்குது. டிக்கெட் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீன்னு சொல்லி சொன்னார். அவர் வாயில் சொன்னது தானே, நீங்களே யோசிங்க. எல்லா மக்களுக்கும் வந்துட்டு ஃப்ரீ டிக்கெட்டுன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்ததும் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து 6 சிலிண்டர்னு சொன்னார், அது 3 சிலிண்டருங்கிறாரு. அது 20,000 ரூபாய்க்கு கீழே இருக்கவங்களுக்கு கொடுப்போம்னா அதுவும் காலி. டிஎம்கே கொண்டு வந்த திட்டத்தை ஃபுல்லாக பேரை மாற்றி ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. மக்கள் வந்து அடுத்த தடவையாவது யோசித்து ஓட்டு போடுங்க. நடிகனை நம்பி நாடு நாசமாக போச்சு, விளங்காமல் போச்சு, உருப்படாமல் போச்சு. ஆமாம், திமுக மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திமுக திட்டத்தை தான் இது பண்ணுறாரு. அவர் பண்ணின வேலை வந்து ஒரு மினிஸ்டராக சேகர் பாபு வந்து ஒரு 920 கோயிலுக்கு வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணவர். அவரை கொண்டு உள்ளே வைக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினை கொண்டு ஜெயிலில் வைக்கிறாரு. எதுக்குன்னா திரிசாவுக்காக வைக்கிறேங்கிறாரு. இது எந்த நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு கைது பண்ணி வைக்கிறதுக்கு தான் இவர் வந்தாரா? வந்த திட்டங்களை மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. அதுவும் இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. அடுத்தவனுடைய டிஎம்கேல நின்று ஜெயிச்சப்பா 12 பேருடைய இதை வச்சு இவர் ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதை வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நாங்கள் பிடுங்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபிக்கு கைக்கூலியாக இருக்கிறாரு. அதுதான் உண்மை. உதயநிதி நியாயமாக பேசுகிறாரு. உதயநிதி நியாயமோட பேசுகிறாரு. உதயநிதி கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல தெரியல. அதுக்கு பதிலாக வந்து அப்பா எங்க, நீ கக்கூஸில் இருந்த, நீ வந்துட்டு உச்சா போன, இதெல்லாமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யோசிங்க. என்ன 100 நாள் ஆச்சு? 100 நாள் இல்லை, இன்னும் 5 மாதம் இருந்தாலும் விஜயோட நிலைப்பாடு அதுதான். ஏன்னா விஜய் முதலமைச்சர் கிடையாது. ஆதவ அர்ஜுனா தான் முதல் போட்ட அமைச்சர். அவன் தான் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கான். அவன் தான் மக்களை பிடிச்சி திட்டுறான், மக்களை இது பண்ணுறான். அவனோட வேலை காலையில் போனது உதயநிதி எங்கே டாய்லெட் போனார், எங்கே கக்கூஸ் போனார், எங்கே கழுவலாம், அதுதான் பேசிகிட்டு இருக்கான். நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அதை சொல்லுங்கள். திமுக கேட்குற ஒரு கேள்விக்கு கூட விஜய்னாலேயோ இல்லை விஜயோடைய அரசாங்கத்தாலேயோ பதில் சொல்ல முடியல. 3 ஃபைல் இருப்பான்னு சொல்கிறான். அது வந்து முட்டாள் சொல்கிற விஷயம். 3 ஃபைல் இருந்தால் கொண்டு கேஸுக்கு ஃபைல் பண்ண வேண்டியதானே, ஃபைல் பண்ணி எல்லாத்தையும் உள்ளதில் வேண்டி தானே. 3 கேஸ் இருக்குன்னு இது விளையாட்டு வேலையா? அரசாங்கம் நடத்துகிற ஒரு அரசாங்கத்தை கொடுத்தா 3 ஃபைல் இருக்குது, நான் 3 நாள் கழிச்சு திறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் போய் பேசிட்டு திரிகிறான். இல்லை எம்எல்ஏக்கு வந்துட்டு கார் கொடுக்குறது நியாயமா? யோசிச்சு பாருங்கள். எத்தனை மக்கள் வந்துட்டு இல்லை துப்புரவு தொழிலாளர்கள் வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அலையிறாங்க. இவன் ஒவ்வொருத்தனுக்கும் வந்துட்டு கார் கொடுப்பேன், அவங்களுக்கு வந்து வேலை கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அதை செய்ய சொல்லுங்கள். ஆமாம், உண்மையிலே மானங்கட்ட சிஎம் தானே. அவன் வந்து ஒரு அரசியல்வாதியாக ஒரு நடிகன்னு நம்பி ஓட்டு போட்டாங்க, செய்வான்னு நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்போ வந்து இவனை ஆண்டுகிட்டு இருக்கிறதே ஆதவ அர்ஜுனாங்கிற ஒரு முட்டாள். அவன் மேலே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து கேஸ் இருக்குது. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். உதயநிதி தாங்க அடுத்த லீடரு, அடுத்த சிஎம் அவர் தான் வருவார். அவங்க வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி. அவங்க நினச்சிருந்தா எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆச்சா, 41 பேரை அன்னைக்கு தூக்கி உள்ளே வச்சுருக்கணும். பண்ணா விட்டது அவங்க தப்பு. ஏம்மா நீ சும்மா இருமா, நாங்கள்லாம் வந்து அரசியலில் இருக்கிற ஆள், தெரிஞ்சுக்குங்க. ஏன் பஸ் டிக்கெட் விடுறான்னு சொன்னேன், எங்கே டிக்கெட் விட்டாங்க? பஸ் டிக்கெட் எல்லா பொம்பளைக்கும் ஃப்ரீன்னு சொன்னார், எங்கே கொடுத்தாரு சொல்லுங்கள்? எப்போ ஃப்ரீ பஸ் இருக்குது? 10 பஸ்ஸுக்கு 1 பஸ் இருக்குது. 6 சிலிண்டர் கொடுக்க சொன்னால் 3 சிலிண்டர் கொடுத்தா என்ன அது? என்னது? எங்கள் ஆட்சியில் தான் செஞ்சோம். எங்கள் ஆட்சியில் தான் வந்து மக்கள் திட்டம் கொண்டு வந்தோம், பணம் திட்டம் கொடுத்து. பார்த்துக்கிட்டே இரு, நீ பார்த்துக்கிட்டே இரு. எல்லா பொம்பளையும் பாவம் கஷ்டப்படுறாங்க.
என்னது அதெல்லாம் போய் பேசாது. அந்த இது ஃபேஸ்புக்கில் பாரு, 2 பொம்பளைங்க குடிச்சிட்டு என்ன ஆட்டம் ஆடுறாளுங்கன்னு அசிங்கமாக பேசுகிறாளுங்கன்னு. இது வரைக்கும் என்ன சொன்னது எதனா செஞ்சுக்கிறாரா? இப்போ 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னாரு, 3 சிலிண்டர் தான் அதுவும் கொடுக்குறேன்னுறாரு. ஆமாம், 2 லட்சத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அது இல்லாமல் பெண்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றணும், நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஆனால் இப்போது போன ஆட்சியில் என்ன பண்ணாங்க? மாநகராட்சிக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதே தான் இவரும் பண்ணுறாரு. அப்புறம் எதுக்கு அது சொல்லணும்? எதுக்கு இப்படி செய்யணும்? திமுக மாதிரி இருக்க மாட்டேன், அதிமுக மாதிரி இருக்க மாட்டேன். நான் வந்துட்டு என் வழியை தனி வழி, நான் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் பண்ணாரா? ஊழலை செஞ்சவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி செஞ்சவங்களும் சரி, எல்லாத்தையும் நான் தோண்டி எடுப்பேன்னாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர் என்ன பண்ணார்? பழனி இடத்த 100 கோடிக்கு 100 கோடி போகிற இடத்த 2 கோடிக்கு விற்று ஊழல் பண்ணார். அப்புறம் பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சா எப்படி? அது செய்கிறதெல்லாம் செஞ்சிடறாங்க, ஆனால் ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி ஒன்றுமே படிக்க தெரியல. என்ன தெரியல? ஒரு 5932 கோடிக்கு 5932 கோடி அப்படின்னு சொல்கிறது ஒரு முதலமைச்சராது? முதலமைச்சருக்கு ஒரு அழகாது? அதே சமயத்தில் இந்த டைலாக்லாம் இப்படி உள்ளாமா? அது ஒரு முதலமைச்சருக்கு அழகே கிடையாது. அது என்ன சொன்னாலும் சரி பொறுமையாக பதில் சொல்லணும். ஆனால் எதிர்கட்சிங்க 1000 கேள்வி கேட்பாங்க, உங்களை கோவம் வர அளவுக்கு கேட்பாங்க. ஆனால் பொறுமையாக இருந்து பதில் சொல்கிறது தான் ஆளுங்கட்சியினுடைய ஒரு வேலை. ஆனால் இது ஆளுங்கட்சி மாதிரி தெரியல, ஒரு ரவுடிசம் மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எந்த கேள்வி எந்த எதிர்கட்சி தலைவர் கேட்டாலும் ஆதவ அர்ஜுனா தான் முன்னாடி முந்தின்னு வர்றாரு, முந்திரி கட்ட மாதிரி. அவர் தான் பதில் சொல்கிறாரு. சிஎம் வேலை தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் ஜெயலலிதாவும் சரி, புரட்சித் தலைவரும் சரி, கலைஞரும் சரி, ஸ்டாலினும் சரி, எடப்பாடியாரும் சரி, எல்லாருமே அவங்க தான் பதில் சொன்னாங்களே தவிர மற்ற அமைச்சர்களை பதில் சொல்லவே விட மாட்டாங்க. மாற்றம் கிடையவே கிடையாது. அதை விட படும் மோசமாக இருக்குது. ஏமாற்றம் தான். ஏமாற்றம் மோசமான ஏமாற்றம் தான் இது. ஏன்னா அவங்களால வந்துட்டு அரசியல்வாதியாக பண்ணாங்க, ஏதோ ஒன்று சம்பாதிச்சாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. நீங்கள் எதுவுமே தொட மாட்டோம், எதையுமே செய்ய விட மாட்டோம், நாங்கள் கரெக்டாக இருக்கோம், சுத்தமான கையின்னாங்க. ஆனால் கையே அழுக்காக இருக்குது. இவங்க கை எப்போ கழுவ போகிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் தப்பான வார்த்தை. அது சட்டசபைக்குன்னு ஒரு மரபு இருக்குது. கர்ம வீரர் காமராஜர் அதை சொல்ல மாட்டேன். ஒரு அம்மா சொல்கிறாங்களே, கர்ம வீரருக்கு காம வீரர்ன்ட்டாங்க. ஒரு அமைச்சருக்கு ஒரு இதெல்லாம் ஒரு இதுவாகுது. கர்ம வீரர்னு சொல்கிறதுக்கு காம வீரர்ன்றாங்க. சும்மா எல்லாரும் ஒரு நான் தான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு இருக்கிறவங்க தான் பெருமையாக அடிச்சுக்கிறாங்க. கண்டி ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு மாற்றம் இல்லை. அது அவங்களே பரவாயில்ல, பழைய ஆட்சியே இது. ஆனால் உண்மையிலே எடப்பாடி சொன்னது வந்து அவரும் தான் செய்வார். ஆனால் இவர் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யலை. எல்லாத்தையும் அப்படியே உள்டாவாக மாற்றிட்டார் அவர். சும்மா உக்காஞ்சி நான் பேசுகிறேன் எல்லாம் எழுந்து ஓடிடுறாங்கன்னா நான் ஒரு இதுவாக பேசுகிறேன்ல, அது எப்படி எழுந்து ஓடுவாங்க? இதெல்லாம் இது உண்மையிலே அந்த இது ஆட்சியே பரவாயில்ல. அதெல்லாம் வேஸ்ட்டு. உண்மையிலே முதல்வருக்கு அறிகுறி அவங்க தான். ஆமாம், ஸ்டாலின் தான். ஸ்டாலின். ஆமாம், அதெல்லாம் தப்புப்பா. ஒரு முதல்வராக உன்னை வந்து மக்கள் தேர்ந்து எடுத்துருக்குறாங்க. நீ அந்த பணி தான் செய்யணும். அப்பாக்கான அம்மாக்கானலாம் சொல்கிறதுக்கு நீ எதுக்கு முதல்வராக உன்னை தேடி இருக்கிறாங்க? என்ன சொல்கிறது? அப்பாக்கானா அவங்க தேடி கொடுக்க போகிறாங்க. முதல்வரையை தேர்ந்து எடுத்து நீ போய் தேடி எடுத்து வந்து அவங்க அப்பாவை கொடுன்னு சொல்கிறதுக்கு சொல் பார்க்கலாம். அதெல்லாம் தப்புப்பா. நீ அவங்க அப்பாவுக்கான அவங்க பெரிய ஆட்சி பண்ணவங்க, அவங்க காலங்காலமாக வந்த ஆட்சி. நேற்று வந்தங்க நீங்கள் வந்து அப்பாவை காணோன்னு சொன்னால் யாருக்கு சொன்னீங்க? உங்களுக்கு சும்மா இருப்பீங்களா? நீங்கள் அம்மாவை காணோம் உங்கள் இதுவை காணோன்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அதெல்லாம் தப்புப்பா. மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்துறேன் இருக்கிறத வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி அடுத்தது என்ன செய்யணும்னு தான் நீங்கள் பார்க்கணும். என்ன சொல்கிறது? இது வந்து அப்பாவை காணோம் அம்மாவை காணோம் தப்புப்பா. முதல்வராக நடந்துக்கணும், அவ்வளோதான். ஏதோ முதல்வராக முன்ன வந்து மக்கள் எடுத்துட்டு அவங்களே எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பணியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அப்பாவுக்கான அம்மாவுக்கானலாம் சொல்கிறதுக்கு முதல்வருக்கு எதுவும் கிடையாது.